இவருக்கு வழங்கப்பட்ட பாவ மன்னிப்பு ஒரு சமுதாயத்துக்கே பங்கிடப்பட்டாலும் அவர்கள் அனைவருக்கும் அது போதுமானதாகும் என்று குறிப்பிடப்பட்டவர் யார்? ஏன் அவ்வாறு கூறப்பட்டது? அப்படி என்ன காரியம் அவர் செய்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நீதியான ஒரு செம்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார். அவர்கள் நபி ஆவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியா என்னும் அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்களை நேரான பாதையின் பக்கம் வழிநடத்தினார். அவர்களின் தோழர்கள் நேரான பாதையிலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்கினர். அந்த தோழர்கள் தங்களை பாவத்திலிருந்து மீண்டு வர கடும் முயற்சி எடுத்தனர். அத்தகைய தோழர்களில் ஒருவரின் ஒரு வரலாற்று நிகழ்வைதான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பனு அஸ்லம் என்னும் குலத்தை சேர்ந்த நபித்தோழர் மாயிஸ் இபின் மாலிக் அவர்கள் வந்து, என்னை தூய்மைப்படுத்துங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு கேடுதான், நீர் திரும்பிச் சென்று அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி அவனிடம் மீழுவாயாக என்று கூறினார்கள். அவ்வாறே மாயிஸ் அலி அவர்கள் திரும்பிச் சென்றுவிட்டு அதிக நாள் தாமதிக்காமல் திரும்பி வந்து, அல்லாவின் தூதரே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமக்கு கேடுதான், நீர் திரும்பிச் சென்று அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி மீளுவீராக என்று கூறினார்கள். மாயிஸ் அவர்கள் மறுபடியும் திரும்பிச் சென்றுவிட்டு அதிக நாள் தாமதிக்காமல் திரும்பி வந்து, அல்லாஹுவின் தூதரே, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள் முன்பு போன்றே பதிலுரைத்தார்கள். பிறகு அவருடைய குலத்தாரிடம் விசாரித்தார்கள். அதற்கு அம்மக்கள், அவரைப் பற்றி தவறாக எதையும் நாங்கள் அறியவில்லை, ஆயினும் அவர் ஒரு செயலை செய்துவிட்டு தம்மீது தண்டனை நிறைவேற்றப்பட்டால் தவிர அக்குற்றத்திலிருந்து தம்மால் வெளியேற முடியாது என்று கருதுகிறார் என்று கூறினர். 4வது முறை மீண்டும் வந்த அவரிடம் அல்லாஹுவின் தூதரவர்கள், எதிலிருந்து உம்மை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர், விபச்சாரக் குற்றத்திலிருந்து என்று விடையளித்தார். அப்போது அவர்கள், இவருக்கு பைத்தியம் பிடித்துள்ளதா என்று கேட்டார்கள். அவர் பைத்தியக்காரர் அல்லர் என தெரிவிக்கப்பட்டது. நபி அவர்கள், இவர் மது அருந்தியுள்ளாரா என்று கேட்டார்கள். உடனே ஒரு மனிதர் எழுந்து அவரது வாயை ஊதச் சொல்லி முகர்ந்து பார்த்தார். மதுவின் வாடை வரவில்லை. அவரிடம் நபி அவர்கள், அவளை நீர் முத்தமிட்டிருக்கலாம், அல்லது கண்ணாலோ கையாலோ சைகை செய்திருக்கலாம், அல்லது ஆசையுடன் பார்த்திருக்கலாம் என்றார்கள். அவர், அவ்வாறெல்லாம் இல்லை இறை தூதரவர்களே என்று கூறினார். நபி அவர்கள் சாடை மாடையாக கேட்காமல், அவளுடன் நீர் உடலுறவு கொண்டீரா என்று வெளிப்படையாகவே கேட்டார்கள். அவர், ஆம் என்று கூறினார். அவர் திருமணமானவராக இருந்ததால் அவருக்கு கல்லறி தண்டனை வழங்கும்படி நபி அவர்கள் உத்தரவிட்டார்கள். ஆகவே அவரை பகீஉல் ஹர்கத் பொது மையவாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கல்லெறியும்போது தப்பி ஓடாமலிருப்பதற்காக அவரை கட்டி வைக்கவும் இல்லை. அவரை நிறுத்துவதற்காக குழியும் தோண்டவில்லை. அவரை எலும்பு, மண்கட்டி, சுட்ட செங்கல் ஆகியவற்றால் அடித்தார்கள். அடி தாங்க முடியாமல் அவர் ஓடினார். அவருக்கு பின்னால் சஹாபாக்களும் ஓடினார்கள். இறுதியில் அவர் பாறைகள் நிறைந்த அல் ஹர்ரா பகுதியின் முனைக்குச் சென்று நிமிர்ந்து நின்றார். அவர் மீது ஹர்ராவில் பெருங்கற்களை எறியப்பட்டது. அவர் அமைதியானார். அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அவர் தொடர்பாக மக்களிடையே கருத்து வேறுபாடு தோன்றி அவர்கள் இரு பிரிவினராக ஆயினர். சிலர், அவர் அழிந்தார், அவரை அவருடைய குற்றம் சுற்றி வளைத்துக் கொண்டது என்று கூறினர். வேறு சிலர், மாயீஸின் பாவமன்னிப்பை விஞ்சிய பாவமன்னிப்பு இல்லை, அவர் நபி அவர்களிடம் வந்து தமது கையை நபியின் கையில் வைத்து, என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் என்றனர். இவ்வாறே 2 அல்லது 3 நாட்கள் நகர்ந்தன. பின்னர் அல்லாஹுவின் தூதரவர்கள் அமர்ந்திருந்தபோது மக்கள் வந்து சலாம் சொல்லிவிட்டு அமர்ந்தார்கள். அப்போது நபி அவர்கள் மக்களிடம், மாயீஸ் பின் மாலிக்குக்காக நீங்கள் பாவமன்னிப்பு கோருங்கள் என்று கூறினார்கள். மக்கள், அல்லாஹ் மாயீஸ் பின் மாலிக்கின் பிழையை பொறுப்பானாக என்று வேண்டினார். அப்போது அல்லாஹுவின் தூதரவர்கள், அவர் அழகிய முறையில் பாவமன்னிப்பு கூறினார், அது ஒரு சமுதாயத்துக்கே பங்கிடப்பட்டாலும் அவர்கள் அனைவருக்கும் அது போதுமானதாகும் என்று கூறினார்கள். இறை தூதரின் பாசறையில் பாடம் பெற்ற நபித்தோழர்கள் தங்கள் பாவங்களுக்கான கணக்கை இம்மையிலேயே தீர்த்துக் கொள்ள வேண்டுமென்று விரும்பினார்கள். அதற்கான விலை உயிர் என்றாலும் கொடுத்தார்கள். இறைவன் கூறுகின்றான், ஆதமின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவம் செய்பவர்களே,
அவர்களில் சிறந்தவர்கள் பாவத்திலிருந்து மீண்டு வெளியே வந்து பாவமன்னிப்பு தேடியவர்கள்.